அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். கிறிஸ்டியன் குட்கட் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான டென் ஆஃப் தீவ்ஸ் டு பேண்டேரா என்ற அமெரிக்கன் ஹெய்ஸ்ட் படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை சேர்ந்த ஒரு போலீஸ் ஆபீசர் யூரோப்ல மறைஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்காரனை பிடிக்க கிளம்புறாரு. அபிஷியலாகவும் பர்சனலாகவும் பல பிரச்சனைகளில் உள்ள அந்த போலீஸ் ஆபீசர் ஒரு கட்டத்துல அந்த கொள்ளைக்காரனோட சேர்ந்து உலகின் மிகப்பெரிய டைமண்ட் சென்டரை கொள்ளையடிக்க திட்டம் போடுவதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே ஒன்லைன் ஸ்டோரியில சொன்ன லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை சேர்ந்த போலீஸ் ஆபீசரான பிக்னிக் தான் இந்த படத்தோட ஹீரோ. சமீபத்தில் டைவர்ஸ் ஆன இவருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் கட்டாய விடுமுறை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. லீவ்ல சும்மா இருக்காம இவரது பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி மூலமா மிகப்பெரிய கொள்ளைக்காரன் டூனி என்பவனுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறாரு. பிரான்ஸ்ல இருக்க டூனி அங்க இருக்க வேர்ல்ட் டைமண்ட் சென்டர்ல கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்கிறத தெரிஞ்சு இவரும் பிரான்ஸுக்கு போய் டோனி கூட நட்பா பழகி அவன் கூட சேர்ந்துடுறாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோ இந்த கொள்ளை திட்டத்துல ஈடுபடுற டீம்ல ஒரு நபரா அப்படியே மாறிடுறாரு. டூனி ஒரு கம்பெனியோட மேனேஜர் போல நடிச்சு அந்த கட்டடத்துக்குள்ள நுழையிறான். நம்ம ஹீரோவும் ஒரு பாதுகாப்பு நிறுவனத்தின் ஊழியரை போல நடிச்சு வால்ட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்க செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கிறாரு. படத்தோட ஆரம்பத்துல ஆக்டோபஸ் என்ற மாஃபியா குழுவோட தலைவனுக்கு சொந்தமான ரெட் டைமண்டை டூனி டீம் ஒரு ஏர்போர்ட்ல இருந்து கொள்ளையடிச்சது. அந்த டைமண்டும் இப்ப இந்த வால்ட்டுக்குள்ள இருப்பதால அதை எடுத்து தர சொல்லி அந்த மாஃபியா குரூப்பும் இவங்கள துரத்திக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில நம்ம ஹீரோ டூனி டீம்ல இருக்க ஜோனாவுடன் நெருக்கமா இருக்காரு. இது டீமுக்குள்ள சண்டையை உண்டாக்குது. இதனால 2 பேர் டீமை விட்டும் வெளியே போயிடுறாங்க. மீதமுள்ள 5 பேரோட திட்டமிட்டபடி வேர்ல்ட் டைமண்ட் சென்டரை கொள்ளையடிக்க முடிஞ்சுதா? நம்ம ஹீரோ உண்மையிலேயே கொள்ளைக்காரனா மாறிட்டாரா, இல்ல எல்லோரையும் மாட்டி விட தான் இங்க வந்திருக்காரா? அடுத்ததா டூனி டீமை விட்டு வெளியேறின 2 பேர் என்ன ஆனாங்க? கடைசியா ஆக்டோபஸ் கேங்குக்கு அந்த ரெட் டைமண்ட் கிடைச்சதா இல்லையா என்ற பல கேள்விகளுக்கான விடை தான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். கடந்த 2003ஆம் வருஷம் பெல்ஜியத்துல இருக்க ஆண்ட்வெர்ப் டைமண்ட் சென்டர்ல நடந்த கொள்ளை சம்பவத்தை மையமா வச்சு இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. சுமார் $100 மில்லியன் அளவுக்கு நடந்த இந்த கொள்ளை சம்பவம் ஹெய்ஸ்ட் ஆஃப் த செஞ்சுரின்னு இன்று வரை அந்த சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு இது ஒரு ஆக்ஷன் படம் நினைச்சே பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இந்த படம் தி பேங்க் ஜாப் மற்றும் ஹீட் படங்களை போல ஒரு ட்ரெடிஷ்னல் ஹெய்ஸ்ட் படமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. படத்துல மொத்தமா 2 ராபரி சீன்ஸ் இருக்கு. 2மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோவா நடிச்ச ஜெரால்ட் பட்லர் நிஜமாவே போலீஸ் ஆபீசரா இல்ல கொள்ளைக்காரரா மாறிட்டாரா என்ற சஸ்பென்ஸை கடைசி வரை கொண்டு போன மாதிரி இந்த படத்தோட திரைக்கதை இருந்துச்சு. படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதிலும் குறிப்பா இந்த படத்துடைய ஒளிப்பதிவு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிக முக்கியத்துவம் கொடுத்து படமாக்கி இருக்காங்க. சில இடங்கள்ல ஜேம்ஸ் பாண்ட் படத்தின் ஞாபகங்கள் எல்லாம் நமக்கு அங்கங்க வந்துட்டு போகுது. அடுத்ததா இந்த படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா ஹீரோவா வருகிற ஜெரால்ட் பட்லர் 100% அப்படியே இவருடைய கேரக்டருக்கு பொருந்தி இருக்காரு. போன வருஷம் இவரது நடிப்புல வெளியான பிளேன் படத்திலேயே இவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவு பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றியை உறுதிப்படுத்தும் நடிகர் என்பதை இவர் திரும்பவும் நிரூபிச்சிருக்காரு. அடுத்ததா டூனி கேரக்டர்ல நடிச்ச ஓஷியா ஜாக்சன் ஜூனியரும் நல்லா நடிச்சிருக்காரு. பிரபல நடிகர் ஐஸ் கியூபோட மகன் தான் இவரு. இவருக்கும் ஜெரால்ட் பட்லருக்கும் இடையே இருக்கிற கெமிஸ்ட்ரி இந்த படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்ததா பல திருப்பங்களோடு கூடிய இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த படம் தமிழ் டப்பிங்ல இப்போதைக்கு இல்ல. ஓவராலா பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஹெய்ஸ்ட் படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.